Good morning, student. In the last session, we are discussed about chapter number 3, scoping. In scoping, we are seen the introduction to scoping, variable scope, and two examples of mapping, Legby rule. Yes, all are reviewed this one. Yes, very good. Now let us start the today's session, continuation of the Legby. Yes, in the last session already we are discussed Legby, LEGP rule. Yes, L for local, E for enclosed, G for global, B for built-in. This is the Legby, right? Now see the continuation. In Legby is a local defined L defined inside the function or class, E defined inside enclosing function, nested function concept, global defined at the uppermost level concept, built-in is a reserved name in built-in function modules. This is already we seen. A pictorial model also is there. Same one. Local is the smallest one. Then compare than local, another one, just big one, enclosed. Then just another big one, global. Then overall biggest is a built-in, right? This is the Legby picturization. ஸோ இந்த படத்தை நம்ம பார்க்கையில் நமக்கு ஒன்று புரியுது என்ன அப்படின்னா, இந்த லோக்கல் அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்கக்கூடியது, அதை விட கொஞ்சம் பெருசாக வர்றப்ப என்க்ளோஸ்டு, அதை விட கொஞ்சம் பெருசாக வர்றப்ப குளோபல், அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடியது வந்து பில்ட்-இன். இந்த மாதிரியான ஒரு மாடலை சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இப்போ இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டே போக போகிறோம், ரைட்டா? பார்க்கலாமா? ரைட். See, local scope. Types of variable scope. Types of variable scope. There are 4 types of variable scope. Let us discuss them one by one. First one, local scope. Local scope refers to variable defined in current function. Current function. இப்போ என்ன இருக்கோ அந்த எந்த ஃபங்க்ஷனில் இருக்கோமோ அதை மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடியது லோக்கல் ஃபங்க்ஷன், ரைட்? இதை 1 மார்க்கில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக வரும். Dash scope refers to the variable defined in current function, or local scope refers to a variable defined in dash function, current function. Like this manner they will ask in 1 mark. Choose. So you must note it, this line very important for this first line, each one. Now always a function will first look up for variable name in its local scope. Only if it does not find it the outer scope are checked. ஸோ என்ன சொல்ல வராங்க,
நாம் வந்து இதை வந்து லோக்கல் ஸ்கோப்பை வந்து வெளியில் எங்கேருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. இது வந்து எப்பயுமே வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கீழே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கோடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நேம் என்ன, டிஸ்பிளே ஆஃப், அது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். டிஸ்பிளே ஆஃப் இட்ஸ் ஈக்குவல் டு 7, a equal to 7, right, a equal to 7 is a variable declaration. Then print a function over. இது ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் டிஸ்பிளே ஆஃப். அதுக்குள்ளே ஒரு வேல்யூவை வைக்கிறோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேல்யூவை வைக்கிறோம், அதை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ஓவர். ஸோ நவ் டிஸ்பிளே ஆஃப், இது காலிங் த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ எது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், டிஸ்பிளே ஆஃப். இதுதான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ரைட், நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் பாருங்கள், என்டையர் ப்ரோக்ராம். இதில் டிஸ்பிளே ஆஃப் a equal ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், தென் அவுட்புட். இது வந்து கொண்டு இருக்கு இல்லையா, இது தான் அந்த லோக்கல் ஸ்கோப், ரைட்டா. தென் இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம டிஸ்பிளே ஆஃப்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். இது போனோன்னே இது என்னாகும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், தென் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ வேரியபிளுக்குள்ளே அதை டிஸ்பிளே பண்ணிடும். தேர்டு பாக்ஸ் பாருங்கள், output of the program 7. On execution of the above code, the variable display the value 7 because it's defined and variable in local scope. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 மார்க் கொஸ்டினில் வந்து என்ன இண்டிவிஜுவலாக லோக்கல் ஸ்கோப்னா என்ன அதை பற்றி கண்டிப்பாக இது புக் பேக்லேயே இருக்குது. ஏன்னா அதர்வைஸ் டோட்டலாக டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ன்ற ஒரு 5 மார்க் கொஸ்டினாக வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது 1 by 1 கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் குளோபல் ஸ்கோப். வாட் இஸ் மீன் பை குளோபல் ஸ்கோப்? A variable which is defined outside of all function in a program. Outside of all the function in a program. ரைட்டா, அங்கே நம்ம பார்க்கல என்ன சொன்னோம், கரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற லோக்கலுக்கு என்ன சொன்னோம், கரண்ட் ஃபங்க்ஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க, outside of all function in a program is known as a global variable. This means global variable can be accessed inside or outside of all function in a program. Consider the following example. இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு இந்த குளோபல் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறோம், முழுதளவிலான, கொஞ்சம் அதை விட குளோபல் அப்படின்றது உள்ளமைந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே குளோபல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, முழுதளவிலான வரையெல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் இந்த குளோபல் ஸ்கோப்புக்கு எழுதுனா எப்படி பண்ண முடியும் அதே இதை அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. பாருங்கள், a equal to 10. இங்கே எடுத்த உடனே எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே சொல்லலை, a equal to 10 அப்படின்னு ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து டிஸ்பிளே ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. அங்கே ஏற்கனவே பண்ணது இதுதான் ஸ்டார்டிங் லைன் ஃபஸ்ட்டில் லோக்கலில் இல்லை, ரைட்டா. தென் a equal to 7, print a, டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்போ எகெயின் print a. இந்த இடத்துல நாம் வந்து கவனிக்க வேண்டியது என்ன, எல்லோரும் பென்சிலை கரெக்டாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோ. a equal to 10ன்னு கொடுத்துருக்கா, இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது. இதனால் இதுதான் என்ன சொல்கிறாங்க, குளோபல் வேரியபிள், இது வெளியில் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து பாரு, அங்கே ஃபங்க்ஷன் சொன்னோமா, ஃபங்க்ஷனில் என்னது, டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், print a, டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ print a ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். அடுத்த இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கோடிங். அடுத்தது அந்த ப்ரோக்ராமை என்ன மாடியூலுக்கு வருது அப்படின்றத நெக்ஸ்ட் பாக்ஸில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். a equal to 10 தனியாக இருக்குது, டிஸ்பிளே ஆஃப் a equal to 7, print a, இந்த 3 லைன் இருக்கா, இது ஒரு பாக்ஸில் இருக்கா, இது என்னது, லோக்கல் ஸ்கோப். அவ்வளோதான், இந்த 3 லோக்கல் ஸ்கோப் நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் அதை தாண்டி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து
அதில் ஒரு சின்ன ஆமாம் ரைட்டா மிஸ்டேக், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அந்த மாதிரி இல்லை. ரைட், டிஸ்பிளே ஆஃப் print A இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு அவுட்புட். இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டு எப்படி வரும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 7 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, தென் 10ன்னு ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த 7 ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இது எப்படி வரும்? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, டிஸ்பிளே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குது. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே நேராக போகுது, அங்கே A = 7 print Aன்னு இருக்குது. ஸோ டிஸ்பிளே பண்ணிடுது. அடுத்து நெக்ஸ்ட்டு 5th லைனில் டிஸ்பிளே ஆஃப், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் வெறும் print Aன்னு கொடுக்குது. இந்த print Aங்கிறது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் இருக்குது, அதாவது ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. 6th லைன். ஸோ print Aல ஃபங்க்ஷனில் இல்லாத வேரியபிள் எங்கே இருக்குது? அப்போ குளோபல் வேரியபிளாக தனியாக இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு இல்லாமல் A = 10, அதனால அது அடுத்த லைனில் வருது. இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுறத வந்து அது பார்க்காது. டிக்ளேர் பண்ணுறப்ப A = 10 ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்போ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 10 டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்து 7 வருமா? கிடையாது, ரைட்டா. நம்ம எதை கால் பண்ணியிருக்கோம், 5th லைனில் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை. ஸோ நேராக டிஸ்பிளே எங்கே இருக்கோ அங்கே போவோம், அதைக்குள்ளே என்ன இருக்கோ அந்த எக்ஸிக்யூஷனை முடிச்சிடும். திரும்ப வந்த பிறகு நெக்ஸ்ட் லைன் 6th லைன் இங்கே அதில் என்ன இருக்குது, print A. அப்போ இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளெல்லாம் இல்லாமல் அவுட் சைடில் வருது. அப்போ இது மாதிரி ஃபங்க்ஷனில் இல்லாத வேரியபிள் எங்கே இருக்குது, அப்போ அது 10. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து குளோபல் வேரியபிள். அப்போ ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணையில் என்ன மாதிரி பண்ணுது, இது செகண்ட் ஒன். அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி above program code variable A is defined inside a function. Display the value 7 for the function called display of, and then it's display 10 because A is defined in the global scope. அந்த ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராமில் சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா என்டையர் ப்ரோக்ராமில், அதில் அந்த குளோபல் ஸ்கோப்புக்கு அவுட்ரு பாக்ஸில் டிஸ்பிளே 1 ஆஃப்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல, 1ன்னு இருக்கும். நான் அதை தான் சொன்னேன், ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு. அது வராது, அது கட் பண்ணி விட்ருங்க. வெறும் டிஸ்பிளே ஆஃப்னு தான் வரும், அவ்வளோதான். இந்த 5th லைனில் கொடுத்துருக்க தான் இங்கே வரும், அதில் இங்கே மிஸ்டேக் இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இதில் உள்ள விஷயம்டா தம்பி. ஸோ குளோபல் ஸ்கோப். தென் தேர்ட் ஒன், enclosed scope. ரைட். இந்த enclosedனால என்னது, அடைக்கப்பட்டது, closed. ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் permit function to be nested. A function method which is within another function is called nested function. நெஸ்ட்னா என்னடா தம்பி, நெஸ்ட்னா என்ன, கூடு. அதாவது எப்படி வந்து ஒரு குருவி கூடு கட்டுது இல்லையா, எப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை வந்து கூடு கட்டும். ஸோ அது மாதிரி தான் இங்கே இந்த நெஸ்ட் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியதான். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இப்படி கட்டிக்கிட்டே வந்து அது நெஸ்டட். இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஆனால் என்க்ளோஸ்டுன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நெஸ்டட் லூப் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ சேம் திங், நெஸ்டட் லூப்னு சொன்னோம் இல்லையா, அதான் இங்கே வந்து என்க்ளோஸ்டு, ஸ்ட்ரக்சர்டு, அடைக்கப்பட்டது, அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, அந்த வேர்டு சொல்கிறாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. A variable which is declared inside a function which contain another function definition within it. The inner function can also access the variable of outer function. So inner function can also access the outer function. Inner functionல உள்ளது outer function என்ன பண்ணுது, access பண்ண முடியும். So this scope is called enclosed scope. When a compiler or interpreter search for a variable in a program, it first search local, then search enclosed scope. Consider the following example. So here what we are understand,
enclosed scope, first go to the local scope, then go to the another another இதுக்கு போகும். இதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ shall we go the another example? இங்கே பாருங்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸில் டிஸ்பிளே ஆஃப் a equal to 10 ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துறாங்க. அதில் a equal to 10ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஃபங்க்ஷன். அனதர் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் ரைட்டா. தென் பிரிண்ட் ஏ அதுக்குள்ளே வேரியபிளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம் ரைட். அதுக்கு வேல்யூலாம் இல்லை, பிரிண்ட் ஏ மட்டும் கொடுத்துரும். தென் ஃபிஃப்த் லைனில் டிஸ்பிளே ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் இந்த இது டிஸ்பிளே இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட். அதில் பாருங்கள் சிக்ஸ்த் லைனில் பிரிண்ட் ஏ தென் டிஸ்பிளே ஆஃப். இந்த 7 லைன் வந்து இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே ஆஃப் a equal to 10 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்து அனதர் ஒன் ஃபங்க்ஷனுக்கு இது லோக்கல் ஸ்கோப்னு சொல்கிறோம்ல, அது அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே வந்து டிஸ்பிளே ஒன் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு 1 அப்படிங்கிற ஒரு இது கொடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனாக மாற்றிட்டாங்க. அதில் பிரிண்ட் ஏ அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன். தென் அடுத்து டிஸ்பிளே ஒன் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. அதில் பிரிண்ட் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறாங்க ரைட்டா. ரைட். தென் டிஸ்பிளே ஆஃப் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபங்க்ஷன். இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஆல்ரெடி கொடுத்தது தான் 10 தான் வரப்போகுது. எந்த 10 ஃபஸ்ட்டு வந்திருக்கு, எந்த 10 நெக்ஸ்ட்டு வந்திருக்கு, இதை தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். பாருங்கள் இந்த இதில் என்ன சொல்ல வராங்க, இன் தி above example display 1 is defined within the display of. display 1 is a one function, display மட்டும் இருக்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ரெண்டில் டிஸ்பிளே 1 அப்படிங்கிறதுக்கு உள்ள டிஸ்பிளே வந்திருக்கு. அதான் இங்கே the variable a defined display of can be even used by display 1 of function because of it's also a member of display ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், டிஸ்பிளே 1 அதாவது இந்த பிரிண்ட் ஏன்னு மட்டும் இருக்குல்ல, அதில் கொடுத்ததை போய் அது எடுக்கும். அது டிஸ்பிளேக்குள்ளே உள்ள வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தான் வெறும் டிஸ்பிளே ஆஃபில் 7th லைனில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ரெண்டுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது டிஸ்பிளே ஒன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பிரிண்ட் ஏங்கிற வேரியபிள் இருக்குது, ஆனால் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த வேல்யூவை டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது அதை போய் பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கிடுது, லோக்கல் ஸ்கோப்பை ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்ற மெயினான கான்செப்ட் ரைட்டா. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தாலும் அதை எடுத்துக்கிடும், கூடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு. இது என்க்ளோஸ்டு ஸ்கோப். தென் லாஸ்ட் ஒன் இஸ் built-in scope. Finally we discuss about the widest scope. பரந்து விரிந்த, widest என்ன சொல்கிறோம், பரந்து விரிந்த. The built-in scope has all the names that are preloaded into a program scope when we start the compiler or interpreter. Any variable or module which is defined in the library function of a programming language as built-in or module scope. They are loaded as soon as library file are imported to the program. Right? So இப்போ நம்ம என்ன சொல்ல, இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மாடல் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே கொடுத்ததே தான் குளோபலில் கொடுத்ததே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து கொண்டு வர்றாங்க. பட் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறோம். என்னது, ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்பிளே ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே டிஸ்பிளே ஒன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து டிஸ்பிளே ஒன் ஆஃப் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம், கால் பண்ணுறோம். தென் டிஸ்பிளே ஆஃப் அதை வந்து ஃபைனலாக கால் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது, நார்மலி only function or modules come along with the software or packages
they are therefore they will come under built-in function. அதாவது லார்ஜ் லெவலில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஒரு பேக்கேஜ் தயார் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அந்த வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறத பில்ட்இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க தம்பிங்களா. ரைட், இது இப்போ இதை தான் லெக் பி ரூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த இதில் உள்ள 4 கான்செப்டையும் பார்த்துட்டோம். ரைட்டா, அடுத்து த நியூ கான்செப்ட் இஸ் மாடியூல். நியூ கான்செப்ட் இஸ் மாடியூல். ரைட், மாடியூல் என்ன, மாடியூல்னா என்னடா தம்பி, மாடியூல் தொகுதி இல்லையா? ஆமாம், ஒரு பகுதி, அதாவது டோட்டலாக என்ன சொல்கிறோன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு புரியும். ஏ மாடியூல் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். 1 மார்க்கில் கேட்பாங்க தம்பி. ஏ மாடியூல் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் one or more independently developed module. A single module can contain one or several statements closely related to each other. Modules work perfectly on individual level and can be integrated with another module. A software program can be divided into modules to ease the job of programming and debugging as well. A program can be divided into small functional modules that work together to get the output. The process of subdividing a computer program into separate subprograms is called modular programming. Modular programming enables programmers to divide up the work and debug pieces of program independently. The examples of modules are procedure, subroutines and function. அப்போ மாடியூலுங்கிறது ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு. ஸோ நிறைய பார்ட்டு சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் லாட் ஆஃப் மாடியூல்ஸ் தான் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாடியூல்னால் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா ஃபங்க்ஷன், அவ்வளோதான்டா. நம்ம சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபங்க்ஷன். நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, குட்டியாக டிஸ்பிளே ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை போட்டு என்னமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது, அவ்வளோதான். ஸோ அந்த மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே குட்டியாக எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம வச்சு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக செயல்படும், தனித்தனியாக செயல்படும். அதை தனியாகவும் செயல்படும். அதை லிங்க் பண்ணி ஒன்றுலேருந்து ஒன்றை ஆக்சஸ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்கில் புக் பேக்லேயே இந்த கொஸ்டின் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸுமே 5 மார்க்கில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல் அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் புக் பேக்லேயே இருக்குது. ஸோ அதை இது இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் நான் ஃபங்க்ஷன் சொன்ன வார்த்தைக்கு மீனிங். ரைட்டா? த ஃபாலோவிங் ஆர் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாடியூல். 1. த மாடியூல்ஸ் கண்டைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. ஒரு மாடியூலுக்குள்ளே, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்கலாம்? இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், ப்ராசஸிங் இருக்கலாம், லாஜிக் இருக்கணும், டேட்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது மாடியூல். இது மாடியூலோடைய கேரக்டர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு, மாடியூல் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் லைப்ரரி. அதே மாதிரி ஒரு மாடியூலை தனியாக, அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறப்ப மொத்தமாக கம்பைல் ஆகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுலேயும் ஒரு மாடியூல் என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக கம்பைல் பண்ண முடியும். அதை ஸ்டோர் பண்ணி லைப்ரரியில் இன்சைடு வச்சுக்க முடியும். அது உள்ளுக்குள்ளேயே தனித்தனியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதோடைய கேரக்டரை நோட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் ஒன், மாடியூல் கேன் பி இன்க்ளூடட் இன் ப்ரோக்ராம்.
மாடியூல் என்னன்னா அது எங்கேயோ தனியாக இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, இன்சைட் த ப்ரோக்ராமுக்குள்ளேயே தான் இருக்கும். இது ஒரு விஷயம். தென் fourth one, a module segment can be used by invoking name and some parameters. ஸோ மாடியூலோடைய இதை வந்து செக்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து இன்வோக் பண்ணுறப்ப அதோடைய உள்ள நேம் இன்வோக் பண்ணுறது அல்லது வேரியபிள்ஸ், எஸ் சம் வேரியபிள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்வோக் பண்ண முடியும். இதோடைய மெயினான கேரக்டர்ஸ். அடுத்து வேறு இடத்துல இருந்தும் பண்ண முடியும், அதான் அதை இங்கே சொல்ல வர்றாங்க. ரைட்டா? ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் ஒன், மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல். ரைட் தானே? ஆமாம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்க முடியும், நெஸ்ட் அடுக்கு என்க்ளோஸ் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு கொண்டு வர முடியும். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல். ரைட்டா? ஸோ இதை வந்து எந்த விதத்துலையும் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எளிமையாக புரியும். திஸ் ஒன். ரைட்டா? புரிஞ்சுதுங்களா ராஜா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் இன்க்ளூடட். ஒரு ப்ரோக்ராம்குள்ளே மாடுலர் நம்ம வந்து அது இன்க்ளூட் பண்ணுறோம்னா அது என்ன மாதிரிலாம் பண்ண முடியும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது. இதுவும் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 1, லெஸ் கோட் டு பி ரிட்டர்ன். கோடிங்கை வந்து குறைச்சி எழுத முடியும். ஏன்னா ஒரு மாடியூல் மாதிரி இன்னொரு மாடியூல் வர்றப்போ அதை ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷனில் நம்ம படித்த வார்த்தை, அவ்வளோதான். ரைட். அடுத்து a single procedure can be developed for reuse, eliminating the need to be retype code many times. ரைட்டா? ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அது பண்ணுறப்ப என்ன ஆகும், திரும்ப திரும்ப ரீடைப் பண்ணாமல் எழுதுனதே எழுதாமல் ஒரு மாடியூல் எழுதிட்டோம்னா அதே மாடியூல் திரும்ப வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். எழுத தேவையில்லை, ஜஸ்ட்டு இன்னொரு லைனில் கால் பண்ணோம்னா அந்த மாடியூல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இது ஒன்று. அடுத்து ப்ரோக்ராம் கேன் பி டிசைன் மோர் ஈஸிலி பிகாஸ் ஸ்மால் டீம் டீல்ஸ் வித் ஒன்லி எ ஸ்மால் பார்ட் ஆஃப் என்டையர் கோடு. அப்போ மொத்த ப்ரோக்ராமையும் டிசைன் பண்ணுறப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிரித்து பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும். இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டு டே தம்பிங்களா நம்ம ஸ்கூலுக்கு தியாகராஜர் மாடல் ஸ்கூல் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல்னோடனே நம்ம என்ன ஃபீலிங் வரும், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட், அப்புறம் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், அப்புறம் உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய மார்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு மாடியூல் வரும். அப்போ இது எல்லாத்தையும் உட்காந்து எல்லோரும் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டாஃப் டீட்டெயில் எல்லாம் ஒரு டீம், ஸ்டூடெண்ட் டீட்டெயிலாக ஒரு டீம், ரைட்டா? நான் டீச்சிங்கெல்லாம் இன்னொரு டீம். அதுக்கடுத்து மார்க் டீட்டெயில், உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன, குவார்ட்டர்லி, ஆஃப்லி, மந்த்லி எக்ஸாம், அது எல்லாத்தையும் அது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி இது பண்ணுறது, அப்படி இது மாதிரி இன்னும் நிறையா போயிட்டே இருக்கும் அதோடைய இது. அப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீமில் கொடுத்து அவங்க எல்லோரும் அந்தந்த ஹெட்டிங்கில் தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட்டா? அப்போ ஒர்க் பண்ணுறப்ப அவங்க எல்லாம் தனித்தனியாக பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல். ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, ஸ்கூல் ப்ராஜெக்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டைட்டில், அதுக்குள்ளே நிறைய மாடியூல் வச்சு கொண்டு போயிட்டே இருக்க முடியும். இன்னும் எளிமையாக சொன்னால் எம்எஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஹெட்டிங், ஆனால் அதுக்குள்ளே எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் தனித்தனியாக பண்ணி அப்புறமா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக சொன்னால் ரொம்ப எளிமையாக ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமை வந்து நம்ம எவ்வளவு பெரிய லென்த்தியான ப்ராஜெக்டாக இருந்தாலும் மாடியூல்ஸில் பண்ணுறப்ப சின்னதாக பிரித்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோவ்ஸ் மெனி ப்ரோக்ராமர் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். இப்போ நான் சொன்னேன் அதை தான் சொல்கிறாங்க. தனித்தனியாக நிறைய ப்ரோக்ராமர் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிக்கலாம், ஒரே ப்ரோக்ராமை வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு திரும்ப கொலாபரேட் பண்ணி ஒரே அப்ளிகேஷனில் கொண்டு வர முடியும். த கோட் இஸ் ஸ்டோர்டு அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அதே தான், இதுக்குள்ளே எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் வைக்க முடியும். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்.
கோடிங் எழுதுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக தம்பி, இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணோம், C++ படித்தோம். அதிலெல்லாம் நிறைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருப்போம். பைத்தானில் நீ கோடிங் எழுத ஆரம்பித்த பிறகு பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த ஒரு எந்த ஒரு கான்செப்ட்டுமே வந்து இப்படி தான்ற மாதிரி இல்லாமல் எளிமையாக கோடிங் நீ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எழுத முடியும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. எரர் கேன் பி ஈஸிலி பி ஐடென்டிஃபைடு. அதே மாதிரி எரர்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆஸ் தே லோக்கலைஸ்ட் அண்டு சப்ரோட்டீன் ஆர் ஃபங்க்ஷன். எப்படி இருந்தாலும் சரி, அந்த சின்ன லோக்கலைஸ்டு அல்லது சப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் எங்கே இருந்தாலும் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன். அதே மாதிரி ஒரு கோடிங் எழுதிட்டோம் அப்படின்றப்ப அதை வந்து எங்கே வேணாலும் எடுத்து கட் காப்பி பேஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கட் காப்பி பேஸ்ட்னா அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ். த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள் கேன் பி ஈஸிலி பி கண்ட்ரோல்டு. அதே மாதிரி நம்ம ஸ்கோப்புக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய வேரியபிள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இது கண்ட்ரோல்டுன்ற வார்த்தை வந்துட்டாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் படித்தோம்ல PPP, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த அடுத்த இதில் அதுதான் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சிருதுங்களா? பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட்ஸ், என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக ஆக்சஸ் கண்ட்ரோல். என்ன ஆக்சஸ் கண்ட்ரோல்? ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக். முடிஞ்சு போச்சு. அணுகல் கட்டுப்பாடு, செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் who or what can view or use resources in a computing environment. It is a fundamental concept in security that minimizes risk to the object. In other words, access control is selective restriction of access to data. In object-oriented programming languages, it is implemented through access modifier. அவ்வளோதான் தம்பி, ரொம்ப சிம்பிள். செக்யூரிட்டி டெக்னிக்கை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வந்து ஸ்கோப் அப்படின்ன உடனே நம்ம அதோடைய வரையல்லைன்னு தான் சொல்கிறோம். அப்போ வந்து அதுக்கான ஆக்சஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்றுக்குள்ளே கொண்டு போகலாம், அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னாலும் கூட வேரியபிள், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள் எப்படி இருக்கணும் அதை நம்ம ஏற்கனவே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் படித்தாச்சு. இங்கே அதை இங்கேயும் அதை ரிமைன் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து பாருங்கள் என்ன சொல்ல வர்றாங்க. such as C++ and Java control access to class member by public, private, protected keywords. PPP சொன்னோம் இல்லையா, அதே தான். என்ன பண்ணும், கொஞ்சம் இதில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. C++லேருந்து இது முழுமையாக கொஞ்சம் மாறுபடுது, மற்றபடி சேம் தான், ரைட்டா? அந்த வார்த்தைகளை வந்து உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு P ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், அவ்வளோதான். ப்ரைவேட்டுங்கிறது அதோடைய லிமிட் கம்மி, ப்ரொடெக்டடுன்றது ஆக்சஸ் பண்ணுறதை வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்க வேரியபிள் ப்ரொடெக்டட். பப்ளிக்குங்கிறது எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும், எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தான். இதில் எது எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது, ரைட்? Private members of a class are denied access from the outside class. They can handled only from within the class. நம்ம ஏற்கனவே தெரியும், ப்ரைவேட்டில் கொடுக்கக்கூடிய வேரியபிளை நாம் ப்ரைவேட்டை தாண்டி அவுட் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்டா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சது தான். அடுத்து என்னது? பப்ளிக் மெம்பர்ஸ் ஜென்ரலி மெத்தட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன் எ கிளாஸ் ஆர் accessible from outside the class. The object of a same class is required to invoke a public method. This arrangement of private instant variable and public methods ensured principles of data encapsulation. ரைட்டா? அதான் இங்கே சொல்கிறாங்கன்னா
த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ட். இதில் நம்ம வந்து பப்ளிக்கில் கொடுக்கக்கூடியதோடைய பிரின்சிபல்ஸ் என்னென்னா, நம்ம எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் கிளாஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் அது பப்ளிக், ரைட்டா? அவுட் சைட் கிளாஸில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து ப்ரொடெக்டட், PPPயில் நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் மெம்பர் ஆஃப் எ கிளாஸ் ஆர் accessible from within the class and are also available to its subclasses. No other process is permitted access to it. This enables specific resources of a parent class to be inherited by child class. அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறான், அதாவது இது வந்து enable specific resources of parent class to be inherited by a child class. இது எங்கே படித்தோம்? மரபுரிமம் இன்ஹெரிடன்ஸ்னு சொல்லி C++ல் படித்தோம். அதுதான் இங்கே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. C++-ஐ வந்து கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஹெட்டிங் எல்லாத்தையுமே, சரியா? அங்கே பேரண்ட் சைல்டுன்னு இருக்கும். அப்போ பேரண்டில் உள்ளது சைல்டுக்கு வரும், அந்த லெவலுக்கு தான் முடியும். மற்றபடி அதர்ஸ் வந்து அதை இது பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த லெவலில் மட்டும் இருக்கும். இப்போ வந்து எதெல்லாம் வந்து இப்போ வந்து மிலிட்ரிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா யார் எதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அதர்ஸ் வந்து அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ணி அதெல்லாம் பண்ணுறோம். ஒரு ஆஃபீஸில் மேனேஜருக்கு மட்டும் சில தகவல் தெரிஞ்சிருக்கணும், அப்போ அதை மட்டும் அங்கே ஆக்சஸ் பண்ணுறது வந்து ப்ரொடெக்டடில் கொடுக்கணும். எல்லாருமே எம்ப்ளாயீஸ்லேருந்து A to Z எல்லோரும் தெரிஞ்சுக்கிறத பப்ளிக்கில் கொடுக்கணும், ரைட்டா? அவ்வளோதான். இதுதான் இந்த 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 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறத யார் எங்கேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக திங்க் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த PPP. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ரீகால், ரைட்டா? இப்போ இது புரிஞ்சுருக்கோம். அதே தான் பைத்தான். சரி, இப்போ C++ல் படித்த PPPக்கும் பைத்தானில் உள்ள PPPக்கும் என்ன? இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவே கொடுத்துருக்காங்க. என்ன 2 மார்க்கில் 5th கொஸ்டினில் இதை கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் PPPயை யூஸ் பண்ணுறது சரி, C++லேருந்து பைத்தானில் அது எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படிங்கிறத ஒரு இது கேட்குறாங்க. அதனால் இது கொஞ்சம் நல்லா தெளிவாகவே பார்த்துக்கோ. பைத்தான் டஸ் நாட் ஹவ் எனி மெக்கானிசம் தட் எஃபெக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு எனி இன்ஸ்டன்ட் வேரியபிள் ஆர் மெத்தட். இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்கிறதுல மெக்கானிசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே இருக்குது C++ல் கண்டிப்பாக பண்ணணும், இங்கே அந்த மாதிரி இல்லை. எதுக்காக சொல்கிறாங்க? பைத்தான் prescribes a convention of prefixing the name of the variable or method with a single or double underscore to emulate the behavior of the protected and private access specifier. அப்போ இங்கே வந்து என்னது, அந்த சிங்கிள் அண்ட் டபுள் கோடுக்குள்ளே நம்ம கொடுத்து அதை வந்து எமுலேட் பண்ணுறப்ப அதோடைய பிஹேவியர் வந்து ப்ரொடெக்டடா ப்ரைவேட்டடா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஃபைனலி ஆல் மெம்பர்ஸ் இன் எ பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட், வேரஸ் பை டிஃபால்ட் இன் C++ and Java they are private. சொல்லிட்டாங்களா? என்ன டிஃப்ரெண்ட்டு? C++ல் நீ எதையாவது ஒன்று டிக்ளேர் பண்ணாமல் கொடுத்தா அது ப்ரைவேட்டாக எடுத்துக்கிடும். அங்கே நம்ம அதானே படித்தோம், அதை தான் சொல்கிறான். ஸோ பை டிஃபால்ட் இன் C++ அண்டு ஜாவா தே ஆர் ப்ரைவேட். அங்கே ஜாவாலையும் சரி C++லையும் எது டிக்ளேர் பண்ணாமல் கொடுக்குறத ப்ரைவேட்டாக எடுத்துக்கிடும். ஆனால் இங்கே ஆல் மெம்பர்ஸ் இன் எ பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட், இது பப்ளிக்காக எடுத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆல் மெம்பர் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ அண்ட் ஜாவா. எனி மெம்பர் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் இன், இதை தான் சொல்கிறாங்க. C++ அண்ட் ஜாவாவிலேருந்து இது வந்து மாறுபட்டுருது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கோப் அப்படிங்கிற அந்த கான்செப்டை முடிக்கிறோம் தம்பிங்களா. ஸோ அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு லெசனாக இருந்தாலும் கண்டிப்பாக
யூ மஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை ஒரு தடவை நீ உட்காந்து எழுதிப்பார். வேறு என்ன எழுதலையோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை நீ எழுத நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு வரும். நிச்சயமாக இதிலேருந்து தான் உங்களுக்கு 1 மார்க் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து தான் நிறைய இது இந்த பேஸில் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து எல்லாத்தையுமே இது பண்ணு பாருங்கள். அங்கேயே கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஃபஸ்ட் ஒன், ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள், parameter and function in one part of a program to another part of the same program. அப்போ ஸ்கோப்புனா என்ன, அதுக்கடுத்து அது எங்கெங்கே எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே, லெக் பினா என்ன எல்லாமே இங்கே வந்து இதை நீ பார்த்துட்டாலே இந்த பாடத்தை பற்றின எல்லாத்தையும் உன்னால் ரீகால் நினைவில் கொள்ள முடியும். ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபைனலி எவல்யூஷன். அந்த எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் தம்பிங்களா கொஞ்சம் நீ வந்து இப்போ வந்து டைம் நம்ம நார்மல் கிளாஸ்னால் உட்காந்து எல்லாமே ரீட் பண்ணி இது பண்ணுவோம். நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக உட்காந்து இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரையும் எவாலுவேஷனையும் நோட் பண்ணி ஆன்சர்லாம் கரெக்டானு செக் பண்ணுங்கள். அதில் என்ன டவுட் இருக்கோ கண்டிப்பாக என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியும். ஸோ ஓரளவு நியர்லி இப்போ நம்ம வந்து 3 சாப்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னடா நம்ம +2 படிக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு இது ஒரியும் வச்சுக்காதீங்க. நிச்சயமாக வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் என்ன நீ உன்னுடைய கோஆப்ரேஷன் தான் எங்களுக்கு தேவை. நீ வந்து கண்டிப்பாக உனக்கு புரியலையா இம்மிடியேட்டாக சொல்லு, என்ன எங்கே புரியலை என்னன்னு அதை நிச்சயமாக ரெக்டிஃபை பண்ண நாங்கள் ரெடியாக இருந்துகிட்ருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ரைட். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடத்தை ஃபுல்லாக ரீகால் பண்ணி முடிச்சுட்டு டவுட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். செய்யலாமா? ரைட். ஸோ we will meet the next session. Okay? Thank you students.